ஈஸியான கடலைக்கறி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேவைக்கேற்ப ஊற வச்ச கடலை, கொஞ்சம் உப்பு போட்டு தேவைக்கேற்ப தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா 4-5 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்தாலும் போதும். தேங்காய், இஞ்சி, பூண்டு போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பொடியாக நறுக்கின வெங்காயம், அது கூட கொஞ்சம் சோம்பு, சீரகம், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அப்புறம் தேவைக்கு மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதை அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அது கூட சேர்த்து இதையும் ஆற வச்சதை அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கடலைக்கறி வந்து எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னா, சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, புட்டு, பூரி, எல்லாம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். அப்புறம் கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சுருக்கலாம் அந்த கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு உடனே இறக்கிற வேண்டியதான். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் கடலைக்கறி ரெடி. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ எனக்கு